வணக்கம் நேயர்களே, இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா ரஷ்யா கைதி பரிமாற்றம். பிரான்சில் உலக சாதனை படைத்த மெட்ரோ 14 ஒவ்வொரு 85 வினாடிக்கும் ஒரு மெட்ரோ. சுவிஸில் தீக்கிரையாகிய வீட்டுக்குள் சடலம், துப்பாக்கி சூடும் நடத்தப்பட்டதாக தகவல். பிரான்ஸ் பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதாக இஸ்ரேல் குற்றச்சாட்டு. டிரம்பின் புதிய அறிவிப்பு எதிரொலி, பதிலடி நடவடிக்கைகளை நிறுத்தி வைத்தது ஐரோப்பிய யூனியன். அமெரிக்காவில் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர், ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த 5 பலி. உக்ரைன் நடத்திய மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவின் தெற்கு பகுதியில் பெரும் பாதிப்பு. 2030க்குள் தரவு நிலையங்களில் மின்சார பயன்பாடு இரட்டிப்பாகும். இனி விரிவான செய்திகள். அமெரிக்கா ரஷ்யா கைதி பரிமாற்றம். ரஷ்யா கைது செய்திருந்த அமெரிக்க பெண்ணை விடுவித்துள்ளது. அதேபோல் அமெரிக்கா ரஷ்ய குடிமகன் ஒருவரை விடுவித்தது. சேனியா கெரேலினா என்கிற அமெரிக்க பெண் உக்ரைனில் நடந்து கொண்டிருக்கும் போர் நிவாரண பணிகளுக்கு நன்கொடை அளித்ததால் ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டார். அவருக்கு ரஷ்ய குடியுரிமையும் இருப்பதால் அவரை தேச துரோகி என்று ரஷ்ய அரசாங்கம் குற்றம் சாட்டியது. ஆர்தர் பெட்ரோவ் என்னும் ரஷ்ய ஆடவர் உளவுத்துறையில் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டதால் அமெரிக்காவால் கைது செய்யப்பட்டார். இதற்கு முன் சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற்ற கைதி பரிமாற்றத்தில் 24 பேர் விடுவிக்கப்பட்டனர். கெடுபிடி போருக்கு பின்னர் அதுவே இரு நாடுகளுக்கும் இடையே நடந்த ஆகப்பெரிய கைதி பரிமாற்றமாகும். பிரான்சில் உலக சாதனை படைத்த மெட்ரோ 14 ஒவ்வொரு 85 வினாடிக்கும் ஒரு மெட்ரோ. ஏப்ரல் 1 முதல் நெரிசல் நேரத்தில் மெட்ரோ 14 ஒவ்வொரு வினாடிகள் இடைவெளியிலும் இயங்குகிறது. இது மார்ச் மாதத்தை விட 10 வினாடிகள் குறைவாகும். மேலும் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு சில வாரங்களுக்கு முன்பு ஓர்லி விமான நிலையம் முதல் சென்ட் டெனிஸ் பிளேயல் வரை தானியங்கி மெட்ரோ நீட்டிக்கப்படுவதற்கு முன்பு இருந்ததை விட 20 வினாடிகளை மிச்சப்படுத்துகிறது. 120 ஓட்டுநர் இல்லாமல் இயங்கும் 120 நீளம் உள்ள மெட்ரோ நெரிசலான நேரங்களில் மெட்ரோக்களின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளது. 72 மெட்ரோக்கள் சுமார் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றி செல்கிறது. மேலும் 2 ஆண்டுகளில் மில்லியன் பயணிகளை ஏற்றி செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மெட்ரோ 14 ஒவ்வொரு 85 வினாடிகளுக்கும் இடையில் இயங்குவது என்பது உலக சாதனை என்று RATPயின் தலைவர் ஜீன் காஸ்டெக்ஸ் தெரிவித்துள்ளார். சுவிஸில் தீக்கிரையாகிய வீட்டுக்குள் சடலம், துப்பாக்கி சூடும் நடத்தப்பட்டதாக தகவல். சுவிஸில் எபாக்னி பகுதியில் தீக்கிரையாகிய வீடு ஒன்றுக்குள் இருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டது. நேற்று காலை அந்த பகுதியில் துப்பாக்கி வெட்டு சத்தங்கள் கேட்டதை அடுத்து பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். அதற்குள் ஒருவர் துப்பாக்கியுடன் வீடு ஒன்றுக்குள் நுழைந்து கதவை பூட்டிக் கொண்ட பின்னர் துப்பாக்கி சூட்டு சத்தம் கேட்டுள்ளது. இதனை அடுத்து வீடு தீப்பற்றி எரிய தொடங்கியது. போலீசார் வீட்டின் கதவை உடைத்துக் கொண்டு தீயணைப்பு பிரிவினரின் உதவியுடன் உள்ளே சென்ற போது ஒருவர் துப்பாக்கியுடன் சடலமாக காணப்பட்டார். அவர் எப்படி இறந்தார் என்பது குறித்து விசாரணைகள் இடம்பெறுகின்றன. பிரான்ஸ் பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதாக இஸ்ரேல் குற்றச்சாட்டு. ஜூன் மாதத்தில் பிரான்ஸ் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதற்கு பயங்கரவாதத்திற்கு வெகுமதியாகும் என்று இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிதியோன் சார் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். போர் தொடரும் இன்றைய காலகட்டத்தில் பாலஸ்தீன அரசை உருவாக்குவது பற்றி பேசுவது முற்றிலும் பொறுப்பற்றது என்று பிரான்சுக்கான இஸ்ரேலிய தூதர் ஜோசுவா கூறியுள்ளார். இது மிகவும் சீக்கிரம் அமைதிக்கு வழிவகுக்கும் தீர்வுகளை எடுப்பதற்கு முன்பு பாலஸ்தீன அரசை பற்றி பேசுவது முற்றிலும் நேர்மாறானது என்று இஸ்ரேலிய தூதர் மேலும் தெரிவித்தார். பிரான்ஸ் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது என்பது சரியான பாதையில் செல்வதற்கான ஒரு படி என்று பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சர் வர்சன் அகாபெஹியன் ஷாஹின் பாராட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. டிரம்பின் புதிய அறிவிப்பு எதிரொலி, பதிலடி நடவடிக்கைகளை நிறுத்தி வைத்தது ஐரோப்பிய யூனியன். சர்வதேச நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள பரஸ்பர வரி 90 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டதன் எதிரொலியாக அந்த வரி விதிப்புக்கான பதிலடி நடவடிக்கைகளை ஐரோப்பிய யூனியன் நிறுத்தி வைத்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பின் பொருளாதார விவகாரங்களை கவனித்துக் கொள்ளும் ஐரோப்பிய யூனியனின் தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் வியாழக்கிழமை கூறியதாவது: நாடுகள் மீதான பரஸ்பர வரி விதிப்பின் அமலாக்கத்தை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதற்கான ட்ரம்பின் அறிவிப்பு எங்கள் கவனத்திற்கு வந்தது. இதனை அடுத்து அந்த வரி விதிப்புக்கு பதிலடி நடவடிக்கைகள் மேற்கொள்வதை நாங்களும் 90 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கிறோம். இருந்தாலும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் அமெரிக்காவுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இல்லை என்றால் பரஸ்பர வரி விதிப்புக்கான பதிலடி நடவடிக்கைகளை நாங்கள் நிச்சயம் மேற்கொள்வோம் என்று எச்சரித்தார். அமெரிக்க நலன்களுக்கே முன்னுரிமை என்ற கோஷத்துடன் கடந்த ஆண்டு நவம்பரில் நடைபெற்ற தேர்தல்
தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் நாட்டின் அதிபராக ஜனவரி 20 பொறுப்பேற்றார். அதிலிருந்தே தனது தேர்தல் பிரகடனத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் பல்வேறு அதிரடி உத்தரவுகளை அவர் பிறப்பித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இந்தியா உள்ளிட்ட நாடுகள் தங்களுக்கு எந்தெந்த விகிதங்களில் வரி விதிக்கின்றனவோ அதே விகிதங்களில் அந்த நாடுகளின் பொருட்கள் மீதும் வரி விதிப்பதாக ட்ரம்ப் கடந்த வாரம் அறிவித்து அதிர்வலைகளை ஏற்படுத்தினார். அமெரிக்காவில் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த 5 பலி. அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள ஹட்சன் ஆற்றில் சுற்றுலா பயணிகள் குழுவை ஏற்றி சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவில் சில மாதங்களுக்கு முன்பு அடுத்தடுத்து பல விமானங்கள் விபத்துக்களை எதிர்கொண்ட நிலையில் தற்போது ஒரு ஹெலிகாப்டர் விபத்து நடந்துள்ளது. இதில் சிமன்ஸ் ஸ்பெயின் நிறுவனத்தின் சிஇஓவின் மொத்த குடும்பமும் மரணமடைந்துள்ளது பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சிமன்ஸ் ஸ்பெயின் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் தலைவர் அகஸ்டின் எஸ்கோபார், அவரது மனைவி மற்றும் அவர்களது 3 இளம் குழந்தைகள் இந்த விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் சர்வதேச வர்த்தக துறையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து அமெரிக்க நேரப்படி நேற்று பிற்பகல் நிகழ்ந்தது. இறந்தவர்களில் 3 சிறுவர்களும் அடங்குவர். குடும்பமாக நியூயார்க் நகருக்கு விடுமுறைக்காக பார்சிலோனாவிலிருந்து வந்திருந்தனர். விடுமுறை முடித்துவிட்டு பார்சிலோனாவுக்கு புறப்படுவதற்கு சற்று முன்பு இந்த விபத்து நடந்துள்ளது. விபத்து தொடர்பாக ஒரு சிறப்பு அறிக்கையில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு அறிவிக்கப்படும் வரை பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளங்கள் வெளியிடப்படாது என்று நியூயார்க் போலீஸ் ஆணையர் தெரிவித்தார். உக்ரைன் நடத்திய மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவின் தெற்கு பகுதியில் பெரும் பாதிப்பு. உக்ரைன் நடத்திய மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவின் தெற்கு பகுதியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. புதன்கிழமை அதிகாலை உக்ரைன் நடத்திய ஒரு பெரிய ஆளில்லா விமான தாக்குதல் தெற்கு ரஷ்யாவில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியது. இந்த தாக்குதல் காரணமாக அந்த பகுதியில் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. ரோஸ்டோ பிராந்தியத்தில் உள்ள பல அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்து மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தனர். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் டெலிகிராம் செயலி மூலம் வெளியிட்ட தகவலில் இரவு நேரத்தில் மொத்தம் 158 உக்ரைனிய ஆளில்லா விமானங்களை ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு படைகள் வெற்றிகரமாக இடைமறித்து அளித்தன. இதில் குறிப்பாக தெற்கு ரோஸ்டோ பிராந்தியத்தில் மட்டும் 29 ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடி நிலவரப்படி இந்த தாக்குதலில் எந்தவிதமான உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை. மேலும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள விரிவான தகவலில் கிராஸ்னோடர் பிராந்தியத்தில் 69 ஆளில்லா விமானங்களும் ரஷ்யாவின் வடக்கு காகேசியன் பகுதியில் அமைந்துள்ள வடக்கு ஒசேசியா அலானியாவில் மேலும் 15 ஆளில்லா விமானங்களும் அளிக்கப்பட்டன. ரஷ்ய அமைச்சகம் தாங்கள் இடைமறித்து அளித்த ஆளில்லா விமானங்களின் எண்ணிக்கையை மட்டுமே வெளியிட்டுள்ளது. உக்ரைனால் ஏவப்பட்ட மொத்த ஆளில்லா விமானங்களின் எண்ணிக்கை இன்னும் முழுமையாக தெரியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதல்கள் குறித்து உக்ரைன் இதுவரை எந்தவொரு அதிகாரப்பூர்வ பதிலையும் அளிக்கவில்லை. 2030க்குள் தரவு நிலையங்களில் மின்சார பயன்பாடு இரட்டிப்பாகும். உலகெங்கிலும் உள்ள தரவு நிலையங்களில் மின்சார பயன்பாடு 2030ஆம் ஆண்டுக்குள் கிட்டத்தட்ட இரட்டிப்பாகும் என்று அனைத்துலக எரிசக்தி அமைப்பு தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு நடைமுறைகள் இதற்கு காரணமாகும் எனவும் இதனால் எரிசக்தி பாதுகாப்பு, கரியமில வாயு வெளியேற்றம் தொடர்பான இலக்குகளை எட்டுவதற்கு புதிய சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அமைப்பு கூறியது. அதே நேரத்தில் மின்சாரத்தை மேலும் செயல்திறனுடன் உற்பத்தி செய்யவும் பயன்படுத்தவும் வழிவகுக்கும் புதிய வாய்ப்புகளையும் செயற்கை நுண்ணறிவு உருவாக்கக்கூடும் என்று அமைப்பு குறிப்பிட்டது.